ஸ்டெப் நம்பர் 6ல நிற்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஸ்டெப்பு போகணும்னு பார்த்தீங்களா, என்ன கேட்குறேன்னா வி கேன் ப்ரொசீட் டு பில்ட் அ ரைட் ஹேண்ட் சைட் பார் வித் லேயர்ஸ் பேனல்ஸ் கேட்குறேன். அதான் நமக்கு நான் இப்போ சொல்லுது excellent building layers panels a huge step towards making this professional grade tool. It gives user a fine grained controls over the composition of the design. We will build the right hand side sidebar with a tap interface. The first step will be a new layer panel. Tap-ஓட போகலாம், மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செய்யலாம்னு சொல்கிறார். இல்லை வந்து பாயில் ஃபேஸ் 1 ஸ்டெப் 5ல் இப்போ பில்டிங் த லேயர்ஸ் பேனல். Update the Redux state slide.ts. First, our element needs new properties handled to visibility and locking. We also need new users to manage these properties and a layers order. Update source features slices சொல்லணும். ஸோ இதை நான் பக்கத்து வச்சு நான் ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன தெரியும். இப்போ இதே வந்து நான் இப்போ பிரான்ச் 5லாம் நிற்கிறேன்னா பிரான்ச் 5 க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஏட்ட ஸ்லைஸுக்கு போட்டான்னு சொல்லுது. ஏட்ட ஸ்லைஸ்லாம் நாங்கள் மட்டும் செய்யணும். ஓகே, இப்போ ஏட்ட ஸ்லைஸ்லாம் நின்றுட்டுருக்கோம். அந்த மிச்ச ஃபைல்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏட்ட ஸ்லைஸில் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்டேட் த Redux slice ஏட்ட ஸ்லைஸ். First, our elements need new properties to handle visibility and locking. We also need new users to match these properties and the layer order. Pile updated source imports and other interface remain the same. Okay. Add is visible is locked to the base element. பாருங்க, is visible இந்த ரெண்டு இது ஆல்ரெடி இதனால் ரெண்டையும் இது வேண்டாம். சரி, இப்போ இந்த ரெண்டையும் போட சொல்லியிருக்கு. பேஸ் எலிமெண்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ரிமைன்ஸ் அப்படி இதெல்லாம் ஃபில் இதாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதை இப்போ மெமரி தேவையில்லை, என்ன நான் இதை எடுத்து விடலாம். இங்கே பார்க்கல டெக்ஸ்ட் எலிமெண்ட் சரி. இப்போ டெக்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இனிஷியல் ஸ்டேட் வந்து அப்படியான் இருக்குது. செலக்டட் எலிமெண்ட் ஐடி மற்றது நாள் இல்லை இதில் இனி புதுசாக பார்க்கல. நாங்கள் வந்து இதில் என்ன செய்கிறோம் கவனம் பாய்ச்சி வேணும். அட் எலிமெண்ட்ஸில் வந்து பார்க்க போனால் ஐடி கொஞ்சம் ஐடின்னு இருக்குது. இஸ் விசிபிள் அண்ட் சம்திங்கில் போட்டிருக்கேன் பாருங்க. அதை கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இப்போ கீச்சன்ஸ் இஸ் விசிபிலிஸ் அண்ட் இஸ் லோக் டு பேஸ் எலிமெண்ட் இருக்குது. அப்டேட் that add element to set the default values for the new properties. Added toggle visibility and added reorder reducer சொல்ல இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வித்தியாசம் இது வேறங்க. இந்த அட் எலிமெண்ட்டில் இப்போ அந்த ஐடி இஸ் விசிபிள் இஸ் லோக்டுன்னு போட்டு டிஃபால்ட் இஸ் டு விசிபிள் அந்த அதில் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ அதால் நான் திருப்பி இந்த அட் எலிமெண்ட் அந்த எவ்வளோ கோடிங் காப்பி பண்ணி போட்டு நான் இதில் பேச வேண்டி இருக்கும். சரி, இல்லை அட் எலிமெண்ட் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கல. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்திருக்கு. செலக்ட் எலிமெண்ட்டில் பார்த்தா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். செலக்ட் எலிமெண்ட்டில் ஸ்டேட் ஆக்ஷன் பேலோட் ஆக்ஷன் அதான் இருக்கு. அதில் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. அது மாதிரி அப்டேட் எலிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு இதுவும் இல்லை, சேஞ்சஸும் இல்லை. ஸ்டேட் ஆக்ஷன் பார்ஷியல் கன்வர்ஸ் எலிமெண்ட் அதெல்லாம் இருக்குது. ஓகே, எல்லாம் சேஞ்சஸ் இல்லை. வெரிஃபை பண்ணி போடுவோம். கான்ஸ்ட் ஓகே, ஆப்ஜெக்ட் சைன் வேறு அப்டேட் எலிமெண்ட்டுக்கு ஹையோட மிச்சம் 3 இது போட்டிருக்குதா. இந்த நியூ ரிடியூசர் டோகல் விசிபிலிட்டி அந்த இது போட்டிருக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் குக் பண்ணி போட்டு இதை போட வேண்டி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்த இந்த இது இடையில போட வேண்டியிருக்கு. டோகுல் அது இடையில சேர்க்க வேண்டியிருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ இப்படி ஒரு இது செய்திருக்கோம். வருங்கால அந்த இதெல்லாம் சேமாக தான் இருக்கு நினைக்கிறேன். செலக்ட் எலிமெண்ட்ஸ் 8 எலிமெண்ட்ஸ் அந்த ஸ்டேட் 8 செலக்ட் எலிமெண்ட் ஐடி அதெல்லாம் சேமாக தான் இருக்கு. மிச்சம் இது. ஸோ இதான் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இது இப்போ அங்கால பார்க்க போனால் build UI compounds will replace the placeholder properties panel with a new version that has tabs and contain our layers panel. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஐக்கன்ஸை கொஞ்சம் க்ரியேட் பண்ணிட்டோம் என்ன எங்களுக்கு ஐக்கன் லொக் ஐக்கன் ரெண்டையும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஐக்கன்ஸில் ஐக்கன் அவருடைய ஐக்கன்ஸ் வச்சுருக்கோம் நினைக்கிறேன். ஐக்கன் ஒட்டி இதுக்கு போவோம். அசெட்ஸில் ஐக்கன்ஸில் நியூ ஃபைல் ஐக்கன் போட்டு இந்த இதை காப்பி பண்ணி போட்டு இதை போடுவோம். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு சி ஃபைல் ஒன்று வந்துருக்கு. அது மாதிரி locicon.txx இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். locicon போடுறோம். இப்போ இந்த இங்கால அங்கால வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபைலை க்ரியேட் பண்ணால் இப்போ லேயர்ஸ் பேனல் எடிட்டர் சொஃபி எடிட்டர் லேஅவுட்டில் லேயர்ஸ் பேனலாக க்ரியேட் பண்ணிட்டான். ஸோ இதில் பேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேஸ் பண்ண ஒரு எரேசும் இல்லை ஹார்டேயில் நேரத்தில் இருக்குது பிரச்சனை கோடிங் மற்றங்கால நான் அப்டேட் சோர்ஸ் ஃபீச்சர் எடிட்டர் லேஅவுட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இன்க்ளூட் டப்ஸ் இல்லை பாருங்க இல்லை வந்துட்டு உங்களை இதில் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ஸ்லேயும் இதை போட்டாங்க சொல்லினோம். இதை கோட் பண்ணி போட்டு நினைக்கிறேன் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலோட கொண்டு மில்லியன் நினைக்கிறேன். இதை தமிழ் போட்டுனாங்க ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்னு போட்டு ரியாக்ட் எல்லாமே தேவையில்லை, நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடலாம். மெட்டை வந்து இங்கே பார்ப்போம்னா நான் அப்டேட் த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் போட்டோம். இங்கே வாங்க இன்டிகிரேட் நியூ ப்ராப்பர்ட்டிஸ் இன்டு கேன்வஸ். ஓகே சோர்ஸ் ஃபீச்சர் ஏரியா கேன்வஸ் ஏரியாவில் சரி இதெல்லாம் செய்யலாம் சொல்லி இதில் வந்து இல்லை பாருங்க இம்போர்ட் ரிமைன்ஸ் சேம்ஸ் கேன்வஸ் ஏரியா காம்பவுண்ட் ஸ்டார்ட்ஸ். ஓகே அது சரி. இப்போ இதெல்லாம் மிச்சமெல்லாம் ஓகே சேமாக தான் இருக்குது. இந்த யூஸ் எஃபெக்டில் தான் நான் என்ன பார்க்குறேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த கோட் சரி ஸ்டேஜ் ரெஃப் சரி ஃபைன் த கரண்ட் டிசைடட் எலிமெண்ட் ஃப்ரம் த ஸ்டேட். பாருங்கள் இதை செய்ய சொல்கிறது இருந்தா இப்போ இதை ஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே இந்த கோட் ஒன்று போட வேண்டியிருக்கு. அந்த பார்த்து போனீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் செய்யாமல் இருக்குது இப்போ இருக்குது. இஃப் ட்ரான்ஸ்ஃபார்மன் ஸ்டேஜ் வேறுங்க எல்லாமே வந்து இப்போ இது கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இங்கே வந்துருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இஃப் செலக்ட் மோட் அந்த மட்டும்தான் வந்து என்ன இப்போ வந்து பார்க்க போனால் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். attach to selected only if you exist and is not blocked அப்படின்னு சொல்லிடுறேன். அதில் இஃப் கண்டிஷன் போட வேண்டியிருக்கு. கவுண்ட் செலக்ட் நோட் இப்போ மற்ற ஸ்டேஜ் ஃபைண்ட் ஒன் அது இருக்குது. இப்போ அதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் போட வேண்டியிருக்கு. ஓகே இப்போ என்னென்னா செலக்ட் எலிமெண்ட் ஐடி இதுவும் வரும்தா உபயோக கண்டிஷனை போட வேண்டியிருக்கு.
ஓகே. அதை எக்ஸ்ட்ரா போட்டுரும். பாருங்க வழிய கிளியரா பார்த்து தான் போடுறேன். மறுபடியும் இந்த கமெண்ட்ஸையும் போடுவோம். பேருந்து பார்க்க போனா செலக்ட் நோட், ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட்ஸ் அந்த இது செலக்டட் நோட் எல்ஸ்ன்னு வருது. ஓகே. கெட் லேயர் பட்ச் ரோ மெட்ட வாங்க இல்லை வந்து 2 இது வருது. இந்த செலக்டட் எலிமெண்ட் ஐடி அண்ட் எலிமெண்ட்ஸ் சரி. இந்த எலிமெண்ட்ஸ்ன்றதையும் நாங்கள் இங்கே டிபென்சி அரேகளை வந்து ஆட் பண்ண வேண்டிய தேவையாக இருக்குது. இப்போ மிச்சம் ஹேண்டில் அது ரிமைன் சேமன் போட்டு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இதெல்லாம் சும்மா கண்டுபிடிக்கணும் ஹாப்பி பண்ணி பேசினா இல்லை இல்லை இருக்க ஹோடெலாம் இல்லாமல் போடும். இப்போ இந்த இதில் வந்து பார்க்க போனோம்னா ஸ்டேஜ் மிச்சம் எல்லாம் சேம். ஸ்டேஜ்லேருந்து வரோம். ஸ்டேஜ் அங்கே அது கொஞ்சம் ஓகே இருக்கும். லேயர் இதில் வரைக்குள்ள எலிமெண்ட்ஸ் மேப் எலிமெண்ட் டைப் வேங்கோ. அந்த ட்ரக்கபிளில் வந்து எலிமெண்ட் லாக் விசிபிள் அந்த இதுவும் போட்டுக்கணேன். ஸோ இதை காப்பி பண்ணி போட்டு இதில் இது பண்ணணும். மற்ற அங்காட ஒன் கிளிக்கில் சரி நினைக்கிறேன். உங்களுக்கே பாருங்க, உங்களுக்கே அது டிஸ்பேச் செலக்ட் எலிமெண்ட் இருந்தது. உங்களுக்கும் ஒன் டெப்லேயும் இப்போ மாதிரி டைம் டிஸ்பே பண்ணுறது. இப்போ அந்த லொக்குக்கெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கிறோம். மற்ற ஹேண்டில் ரிமைன் செய்யலாம். அதை கொஞ்சம் மிஸ் கண்டிஷன் போட்டு செய்ய நம்ம லொக் ஐக்கன் இருக்கபடியா. சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கபிள் அண்ட் விசிபிள் இப்போ வி பாஸ் ட்ரக்கபிளுக்கும் அவசியமா இல்லை. ட்ரக்கபிள் அதான் லொக் அதுதான் இங்கே வருது. ட்ரக்கபிள் விசிபிள் for props we pass trackable locked and visible is in Canva text compound program. Canva will now handle showing hiding when transform use effect. Now check the select element is locked. If it is will attach the transform when you are resizing rotation. It also add elements or dependency array. So effect rerun when property like is lock changes. Click handling only click handle now checks the element is locked before selecting the so lock elements can be selected via the canvas. பாருங்க edit slice மற்றும் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் மற்ற கேன்வஸ் ஏரியா லேயர்ஸ் பேனல் எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அண்ட் 2 நியூ ஐக்கன்ஸ் ஃபைல்ஸையும் போட்டிருக்கிறோம். இப்போ டெஸ்ட்டை full layers work at few text elements. You see layers panel on the right. Layers panel click on the layer panel. The corresponding element on the canvas should be selected. Click the eye icon to hide the element. It should disappear from the canvas by remaining the layers is. Click again to show it. Click the lock icon. You should no longer be able to select, move or resize the element on the canvas. The transform handle should be disappear and lock more effectively. Drag and drop layer in list reorder. It stacks all of the elements on the canvas should be changed accordingly. Yeah. So in the சொன்ன டெஸ்டிங்கையும் நாங்கள் செய்து பார்ப்போம். இப்போ வேறு இல்லை npm run dev லேயர்ஸ் அண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மற்ற லேயர்ஸ் அந்த இது வந்துருக்கு. ப்ராப்பர்ட்டிஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல பாவம். பட் எக்ஸாம் பார்த்தீங்களா ஹெட்டிங் என்ற ஒரு இது வந்து இருக்குது. இன்னொன்று போட்டாலும் வருது. ஆனால் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிடலாம் இருக்குது. செலக்ட் ஆகுது.
மற்ற அந்த இதை கொடுத்தா இதாகணும்னு சொல்லினோம். லொக் ஆகியிருந்தா எடுக்கலான்னு சொல்லினோம். ஓகே, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேலை செய்யுது. அது வந்து இதில் ஏதாவது படியாக ஒழுங்கா ப்ராப்பராக வந்து செலக்ட் ஆகலை. அதான் இப்போ இஷ்யூவாக இருக்குது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேலை செய்யுது. ஆனால் அந்த எங்களுக்கு அந்த அந்த எரர்ஸ்லாம் எங்களுக்கு இதாக இருக்குது. அது ஒருக்கா நாங்களுக்கா ஃபிக்ஸ் பண்ணணும். பட் அந்த சொன்ன கோடிங் வந்து வேலை செய்யுது.